இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே என்றார். இந்த வார்த்தை யாரிடம் சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாகிய மரியாள் இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இப்பொழுது இது எந்த இடத்தில் சொல்லுகிறார் என்றால், கல்யாண வீட்டிலே சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து தான் செய்த முதலாவது அற்புதத்தை இந்த கல்யாண வீட்டிலே செய்ததாக நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே யோவான் முதலாவது குறிப்பிட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதமாக இது இருக்கிறது. 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து எதற்காக மரியாளிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்த்தால், அதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதாவது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது. அந்த குறைபாடை நீக்கும் விதமாக ஒவ்வொருத்தரும் அந்த குறைவை கண்டுபிடித்த பிறகு ஒரு பரபரப்பான நிலைமைக்குள்ளாக போகிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் நாம் போகிற ஒரு திருமண வீட்டில் ஒரு ஆகாரம் குறைபடும் பொழுது எப்படி அவர்களுக்குள்ளாக ஒரு பதற்றம் உண்டாகுமோ, அது போல ஒரு பதற்றமான சூழ்நிலை அந்த டைம்ல உருவாகி இருக்கிறது. அவர் இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை செய்யறதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த இடத்துல குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அந்த குறைவை அவர் நிறைவாய் மாற்ற வேண்டும். 2வது, அந்த இடத்துல அவர் முதலாவது தன்னுடைய அற்புதத்தை செய்து அந்த இடத்துல அவருடைய அற்புதத்தை செய்கிற அவருடைய தெய்வீக தன்மையை அவர் வெளி கொண்டு வருகிற சூழ்நிலை அந்த இடத்துல உண்டாகி இருக்கிறது. இப்படி இந்த குறைவை நீக்கும்படியாக இருக்கிற அந்த பரபரப்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த 3வது வசனத்தை சொல்லுகிறார். இந்த மாதிரி குறைவு ஏற்பட்டு விட்டது, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுதான் நான் வாசித்தேன், 4வது வசனம் வாசித்தேன். நீங்கள் உங்கள் கையில் வேதாகம் இருந்ததுன்னா எடுத்து வாசிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே என்றார். அதாவது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வேதாகமத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அதில் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்திலே இந்த 4வது வசனம் இடம்பெற்று இருக்காது. ஏனென்றால் அவர்கள் மரியாளுக்கு வைத்திருக்கிற கனத்தின் பொருட்டு இந்த வசனத்தை அவர்கள் நீக்கியிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மரியாளை அமைதியாக இருக்கும்படியாக சொல்லுகிறது போல இந்த வசனம் அமைந்திருக்கும். அப்படி இருக்கையிலே ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாகிய மரியாளை அந்த இடத்துல அமைதியாக இருக்க சொல்லணும்? உனக்கும் எனக்கும் என்ன என்று அவர் ஏன் கேட்க வேண்டும்? நல்லா டீப்பா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ரகசியம் ஒன்று இருக்கும். என்னன்னா, நான் பிதாவினால் அனுப்பப்பட்ட அவருடைய குமாரனை இருக்கையில் இந்த நேரத்துல இந்த இடத்துல அற்புதம் செய்யணும், இந்த இடத்துல ஒரு பிரச்சனை, இந்த இடத்துல ஒரு குறைவு ஏற்பட்டிருக்குது, இந்த குறைவை நீக்கணும் அப்படின்ட்டு பிதா ஏற்படுத்தின நேரத்துல நான் அந்த காரியத்தை செய்யணுமே தவிர, நீங்க இந்த உலகத்துல நான் பிறக்க காரணமா இருக்கிற நீங்க, ஒரு மனுஷியா இருக்கிற நீங்க இந்த காரியத்தை எனக்கு சொல்ல வேண்டாம். அதாவது உமக்கும் எனக்கும் என்ன, உனக்கும் எனக்கும் என்ன என்று அவர் சொல்லுகிற காரியத்தின் ரகசியம் இதுவே. மரியாளும் கூட தேவனை அதிகமாக கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கிற காரணத்தில் அந்த இடத்துல மரியாள் பதில் பேசவில்லை. ஏனென்றால் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயாக இருந்தாலும் அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று, யாரால் அனுப்பப்பட்டவர் என்று மரியாளுக்கு தெரியும். அப்படி இருக்கையிலே மரியாளும் அந்த இடத்துல அமைதியாக இருந்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் வேலை வரும் பொழுது அவர் தன்னுடைய வேலையை செய்வார். பிதா அவருக்கு நியமிக்கப்பட்ட வேலையிலே அந்த அற்புதத்தை அவர் செய்வார். அவருடைய வேலை வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துவார் என்று மரியாள் அறிந்திருந்தபடியால் தான் சொல்ல வந்த காரியத்தை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவரும் என்ன பண்ணுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து மேல அவருடைய நோக்கத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, என்ன ஃபர்ஸ்ட் மிராக்கிள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மேல ஒரு நோக்கத்தை வைக்கிறாங்க.
இப்படி பார்க்கும் பொழுது இந்த வசனம் ஒரு அழகான, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் எதற்காக இயேசு கிறிஸ்து இவ்வளோ இதாக பேசுகிறார் அப்படின்ட்டு. தன்னுடைய தாயாரை சொல்லுகிறார் என்றால் ரகசியம் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பெரிய ரகசியம். பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரனுக்கு வேலை வரும்பொழுதுதான், அந்த வேலையிலே தான் தன்னுடைய அற்புதங்களை அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுதும் கூட இந்த வசனத்தை தியானித்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களோட கூட சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான். அந்தந்த டைமில் அந்தந்த காரியத்தை பர்ஃபெக்டாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த டைம் அமைஞ்சது அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த இடத்துல தன்னுடைய தாய்க்கு கனம் கொடுக்கிற ஒரு மகனாக இருந்த அந்த இடத்துல அவர் தன்னிச்சையாக சுயமாக ஏதோ சிந்தித்து ஏதோ முடிவெடுத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. பிதாவின் வேலைக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் காத்து கொண்டிருந்தார். பிதா நியமித்த வேலையிலே அந்த காரியத்தை நேர்த்தியாக பிதாவின் சித்தத்தோடு அந்த காரியத்தை அவர் செய்ததாக நாம் பார்க்கிறோம். உங்களோடு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான். அவர் நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு டைமையும், ஒவ்வொரு நொடி பொழுது, ஒவ்வொரு நேரமும் அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிதாவானவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். நமக்கு நடக்கிற நன்மையான காரியங்கள் வரும்பொழுது தேவன் நமக்கு நன்மையானதே அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கணும் என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு சோதனையான நேரம் வரும்பொழுது அந்த சோதனையை சகிக்கிற அந்த பலத்தோடு கூட அந்த காரியத்தை நம்மளுக்கு அவர் கொடுக்கிறார். சோதனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சோதனை ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்குது, ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அதை ஜெயிக்கிற, அதை மேற்கொள்ளுகிற பலனை கொடுக்குறாரு. ரட்சிக்கப்படாதவன் அதிலிருந்து மீண்டு வருகிறதுக்கு அதிகமாக போராடி அவன் அவனுடைய சுய பலத்தினால் அதை மேற்கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் அவன் போகிறான். ஒன்றே ஒன்றுதான், அந்தந்த நேரத்தில் வரும்பொழுது அந்தந்த காரியத்தை ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோட சொல்கிறது என்னன்னா, எதுக்குமே அவசரப்படாதீங்க. அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. எதுக்குமே அவசரப்படாதீங்க. ஒரு விஷயத்தில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. கார் மேனுஃபேக்சரிங்கில் பார்க்கும் பொழுது அந்த கார் பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம ரோட்டில் பார்க்குற கார் ஒரு முழுமையானதாக இருக்கும். ஆனால் அந்த ரோட்டில் இருக்கிற காரு முதலாவது எப்படி அது ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, முதலாவது ஷீட்ஸ், ரோலர் ஷீட்ஸில் வரும். அந்த ஷீட் மெட்டல்ஸ், அந்த ஷீட் மெட்டல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே போய் ப்ரெஸ்ஸில் போய் ப்ரெஸ் ஆகும். ஒவ்வொரு பார்ட்டு, அதாவது காரோட சைடு பார்ட், 2 சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அந்த பேனல், மேலே டாப் ரூஃப் பேனல், அதே போல் பின்னாடி பூட் டோரு. பூட்னா என்னன்னு தெரியுமா? டிக்கின்னு சொல்லுவாங்கல்ல, பூட் டோரு. இந்த சைடு முன்னாடி நம்மளுடைய பேனட்னு தெரியும்ல, இன்ஜின் இருக்கும்ல, அந்த டோரு. அதுக்கப்புறம் இன்ஜினுக்கு சைடில் இருக்கிற 2 பேனல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபெண்டர்ன்ட்டு சொல்லுவாங்க. ஃபெண்டர். இப்படி கார் பார்க்கும்போது ஒவ்வொரு பேனல்ஸும் தனித்தனியாக என்ன ஆகும்னா ப்ரெஸ் ஆகி அந்த ஷேப், இப்போ ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா அந்த மாடலுக்குரிய அந்த டிசைன் என்ன ஆகும்னா, அந்த டிசைனில் இருக்கிறது சிஸ்டத்தில் ஃபீடாக இருக்கும். அந்த சிஸ்டத்தில் ஃபீடாக இருக்கிறது ப்ரெஸ் ஆகும். அப்படி ப்ரெஸ் ஆகும்பொழுது அது அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகுது. அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். என்ன நடக்கும்னா, இன்ஜின் மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்ருக்கும். இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன், அதாவது டிரான்ஸ்மிஷன்னா கியர் பாக்ஸ், இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்ருக்கும். இப்படி காரோட ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு இடத்துல ப்ராசஸ் ஆகி கடைசியில் அசம்பிளி லைனில் கார் அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணும்போது எல்லா பார்ட்ஸும் ஒரு சேர்ந்து அது ஒரு முழுமையான காராக வெளியே வரும். இந்த ப்ராசஸில் எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட்கட், ஏதோ ஒரு ஷார்ட்கட் நம்ம பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வேகமாக ஒரு கார் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டான ப்ராசஸில் கரெக்டான எல்லாமே நடந்தால் தான் முழுமையாக அந்த கார் வரும். இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ அன்ஷேப்டாக போகும், எரராக போகும். அந்த கார் என்ன பண்ணுவாங்க, திரும்ப QC என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்குது, இந்த இடத்துல டென்ட் இருக்குது, இந்த இடத்துல இன்ஜின் ஃபெயிலியராக இருக்குது, இன்ஜின்குள்ளே சில பார்ட்ஸ் போடாமல் இருக்குது, அசம்பிள் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா QC கேன்சல் பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டுக்குள்ளே வராது. அப்போ எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, ப்ராசஸ், அந்த டைமுக்கு நாம் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஒரு கார் கம்பெனியில் அந்த கார் ப்ராசஸ் ஆகி வெளியே வர்றதுக்கு 56 மினிட்ஸ் ஆகும். 56 மினிட்ஸ்.
56 மினிட்ஸில் ஒரு கார் அந்த ஷீட் மெட்டல்லேருந்து வெளியே வந்து அந்த இன்ஜின்லாம் ரெடியாகி, டிரான்ஸ்மிஷன் எல்லாமே ரெடியாகி, அது அசம்பிள் ஆகி, அந்த இடத்துல பெயிண்டிங் எல்லாமே முடிஞ்சு அந்த கார் வெளியில் வந்து அதை ஓப்பன் ஏரில் வைக்கிறதுக்கு 56 மினிட்ஸ் ஆகும். அந்த 56 மினிட்ஸ்க்குள்ளே எதுவும் ஷார்ட்கட்ஸ் பண்ணால் ப்ரொடக்ஷன் மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதுதான் நம்மளோட லைஃப்லேயும் கூட. அதுதான் நம்ம அந்த ப்ராசஸ்க்கு நம்ம டைம் கொடுக்கணும், அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஒத்துழைக்கணும். ஆண்டவர் நம்மளை ஒரு ப்ராசஸ்க்குள்ளாக கொண்டு போவார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோ அந்த ப்ராசஸ் என்ன பண்ணார்னா ஒபே பண்ணார். நம்ம ஆண்டருக்கு ஒபே பண்ணுறோமா? ஒபே பண்ணணும். அவருடைய தேவன் நமக்கு கொடுக்குற எல்லா விதத்துலேயும், எல்லா லைஃப்பில் நமக்கு கொடுக்குற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்லேயும் நம்ம என்ன பண்ணோம்? ஒபே பண்ணணும். அவருக்கு நன்மை நடக்குதா அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்மை நடந்தால் நன்றி சொல்லுங்கள். தீமை நடந்தால் பொறுத்துருங்க. தீமை நடக்குதா வாழ்க்கையில்? தீமை நடக்குதா? பொறுத்துருங்க. சோதனை நடக்குதா? பொறுத்திருந்த ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற்றுங்க. அவர் சமூகத்தில் உட்காருங்க. அவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது அவர் பெரிய காரியத்தை செய்வார். என்ன பண்ணுறோம்? அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஒபே பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம தான் சுந்தரிக்க போகிறோம், வேற யாரும் சுந்தரிக்க போகிறதில்ல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அந்த காரியத்தில் நம்ம தான் வெற்றியை சுதந்திரிக்க போகிறோம். ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்களா, எவ்வளோ பொறுமைசாலியாக இருந்த அந்த இடத்த அவருடைய தன்வசமாக இந்த இடத்த மாற்றிக்கிறாரு. பார்த்தீங்களா, நிறைய இடத்துல நம்ம அந்த இடத்துல நம்ம சுதந்திரிக்கணும், அந்த இடத்துல நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையை கடந்து போகிற பொறுமையை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். அந்த ஆண்டவர் இன்னைக்கு பொறுமையே கிடையாது மக்களுக்கு, ஜனங்களுக்கு, கிறிஸ்துவ ஜனங்களுக்கு பொறுமையே கிடையாது. எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு பொறுமை இல்லாதவங்களாம் மாறிட்டாங்க. ஸோ நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்துவ ஜனங்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நாம தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து எல்லாவற்றையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நாம தான் எல்லாவற்றையும் நன்மையானது சொல்லிக் கொடுக்கணும். பொறுமை வேணும் நம்மளுக்கு. பொறுமையை காத்திருந்து அவர் சமூகத்தில் இருந்து ஆண்டோட சமூகத்தில் உட்காரும். இன்னைக்கு ஜெபம்ன்றதே 2 மினிட்ஸ் ஜெபம் தான் ஆகுது. 2 நிமிஷத்துல ஜெபத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புறது ஒன்று, நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நிலைமையை மாற்றுங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க, இந்த கண்ணீர் பாதையை மாற்றுங்க, இந்த முட்கொள்ளுள்ள ஆண்டவரே, இந்த வழிகளை எனக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நன்மையானது வரும்போது துள்ளி குதிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் வரும்போது அதை அப்படியே சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் தீமையானது வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது தேவன் நமக்கு அந்த இடத்துல பொறுமையாக இருக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தார். அந்த சூழலை ஹேண்டில் பண்ணார். அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அதனால் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவின் தாயாகிய மரியாளும் இயேசுவை எப்படி பெற்றெடுத்தார் என்று நமக்கு தெரியும். அதாவது பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்த ஒரு தாய் தான் மரியாள். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி எங்கிருந்து வந்தவர், இயேசு கிறிஸ்து யாரால் அனுப்பப்பட்டவர் என்ற ரகசியம் மரியாளுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது மரியாள் என்ன செய்கிறார்? மரியாள் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்ன பிறகு எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல மரியாள் எந்த பதிலும் சொல்லலை. மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது மரியாள் என்ன பண்றாங்கன்னா, என்ன செய்யறாங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேலையாட்களுக்கு அவங்க வேலையை கொடுத்துட்டு அந்த இடத்துல மரியாள் இருக்காங்க, இன்சார்ஜா இருக்கலாம். அந்த இடத்துல பார்க்கும்போது மரியாள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட கைகளை, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை நோக்கி பார்த்துட்டு அப்படியே இன்ட்ரெஸ்டா இருந்திருப்பாங்க. இன்ட்ரெஸ்டா இருந்த ஆண்டோடைய அவருடைய செயல்களை பார்த்து அவங்க ரசிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏனென்றால் தேவனுடைய வேலையை வரும்பொழுது அது நேர்த்தியாய், தேவனுடைய வேலையை வரும்பொழுது
தேவனுடைய சித்தத்தின்படி அது நடக்கும் பொழுது அந்த காரியத்தில் ஒரு தெளிவு இருக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி அந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். மனுஷிகத்தில் எடுக்கிற முடிவும், மனுஷிகத்தில் எடுக்கிற அவசரத்தில், அதாவது சொல்லுவார்கள் அவசரடி அந்தரடி என்று சொல்லுவார்கள். அவசரடி அந்தரடியாக எடுக்கிற முடிவுகள்லாம் பார்க்கும் பொழுது தாறுமாறாக இருக்கும். அதோட விளைவுகளை பார்க்கும் பொழுது தாறுமாறாக இருக்கும். இந்த வசனம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது ஒன்றே ஒன்று தான். பொறுமையாக சகித்திருந்து எந்த சோதனைகள்லையும், எந்த நேரத்தில், எந்த கடினமான பாதைகளையும் நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவரோடு கூட நாம் பொறுமையாக அந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து வர வேண்டும். கடந்து வரும்பொழுது அந்த இடத்துல தேவன் நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுதுக்குள்ள ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இந்த தியானத்தை நான் நிறைவு செய்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவை, துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பான தாயாராகிய மரியாள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தன்னுடைய மகன் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தன்னுடைய தாயை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வேலைக்கென்று நேரம் வரும்பொழுது செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே தாயை அவர்கள் அமைதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் தகப்பனே. தாயும் ஆண்டவரே மகனுக்கு கனத்தை கொடுக்கிற விதமாக, மகனுக்கு கனம் உண்டாகும் விதமாக பிதாவினால் அனுப்பப்பட்ட தன்னுடைய குமாரனை அவர்களும் கனம் பண்ணும் விதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவானவர் ஆண்டவரே அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்காக காத்திருந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து செய்த அந்த முதலாவது அற்புதத்தை நீர் ஆசீர்வதித்தீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்துல குறைவுகள் நிறைவானது தகப்பனே. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற அந்த வேலையில ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் பொறுமை இழந்து கிடக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அமைதியற்று கிடக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆண்டவரே விரக்தியோடு இருக்கிறோமோ, எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஜெபிக்கிற போது ஆண்டவரே எல்லாவற்றும் தேவன் சமாதானத்தை தந்து ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளை நிரப்பும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபிக்கிற இந்த வேலை அற்புதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தடையான காரியங்களும் விலகட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே. சோதனைகளை ஆண்டவரே ஜெயித்த ஆண்டவரே, அந்த இடத்துல பொறுமையாக இருந்த ஆண்டவரே அற்புதங்களை பெறுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனால பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.